ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். அதாவது இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அதாவது மெக்கா முக்கூட்டு இராணுவ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி, பாகிஸ்தான் மற்றும் துருக்கி இவங்களுக்குள்ள போட்டிருக்காங்க ஒரு ஒப்பந்தம். இது சம்பந்தமாகவும் மேலும் அதாவது முதல் முறையாக சட்டவிரோதமாக அணு ஆயுதத்தை பிரயோகித்த நாடு அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமாகவும் பல தகவல்களை உள்ளடக்கி ஷார்ட்டாக பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதாவது இன்னைக்கு மத்திய கிழக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நேற்று வந்து சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான் அண்டு துருக்கி இவங்க 3 நாடுகளும் சேர்ந்து இது வந்து மெக்கா முக்கூட்டு பிராந்திய இராணுவ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக இது என்ன அப்படின்னு சொல்ல வருது அப்படின்னாக்கா, நேற்று எல்லா நாடுகளும் சொல்லியிருந்தாங்க, அதாவது இது வந்து ஒரு பெயர் அளவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷவாஸ் ஷரீப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, அதாவது பாகிஸ்தானுடைய அதிபரும் மேலும் துருக்கி மட்டும்தான் இதை வெளிப்படையாக சொல்கிறாங்க. அதாவது எந்த நாடாவது இந்த 3 நாடுகளில் எதையாவது ஒரு நாடு மேலே தாக்கல் செஞ்சுட்டா திருப்பி நாங்கள் வந்து அவங்களுக்காக இறங்கி தாக்கல் செய்வோம். ஒருவேளை பாகிஸ்தானை தொட்டுட்டாலும் சரி, அல்லது துருக்கி அடித்தாலும் சரி, சவுதி அடித்தாலும் அந்த 3 நாடுகளும் ஒன்றிணைந்து தாக்கல் செய்வோம். அதாவது தாக்குதல்னா அவங்க சொல்கிற தாக்குதல் நேரடியாக அந்த நாடு மேலே எதிர்த்து தாக்குதல் செய்ய மாட்டாங்களாம். அதாவது தாக்குதல் அந்த இப்போ சவுதியை தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னா சவுதியுடன் இணைந்து தடுப்பு ஆற்றலை மட்டும் மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்காங்க. அதாவது டைரெக்டாக வந்து அவங்களுக்கு சண்டையிடுறது கிடையாது, இது வந்து தடுப்பாற்றல், அதாவது டிஃபென்ஸ் வேலை மட்டும்தான் செய்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி சப்போஸ் இவங்க என்னென்னா இது நேட்டோ மாதிரியான ஒரு கூட்டு ஒப்பந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஏற்கனவே இது சம்மந்தமாக இன்னொரு டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சவுதியும் பாகிஸ்தானும் இந்த டிஃபென்ஸ் ஒப்பந்தம் ஏற்கனவே போட்டுட்டாங்க ஆல்ரெடி. அதாவது பாகிஸ்தானுக்கு எதிராக யார் தாக்கல் செஞ்சாலும் நாங்கள் இணைவோம் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி சவுதிக்கு எதிராக யார் தாக்கல் செஞ்சாலும் பாகிஸ்தான் உள்ளே இறங்கி சண்டை போடும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டிஃபென்ஸ் போட்டிருந்தாங்க. அது மாதிரி நடந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். என்னென்னா, ஈரான் அதாவது பாகிஸ்தானுக்கு அந்த டிஃபென்ஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா பாகிஸ்தானை ஏறி அடித்தாங்கன்னா கடுமையான தாக்குதல்லாம் செஞ்சாங்க. அப்போ சவுதி அரேபியா இவங்களுக்காக வந்து இறங்கினாங்களா? கிடையாது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, அதாவது இந்த ஒப்பந்தம் வந்து இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் களத்தில் இறங்குவோங்கிறது கிடையாது, நிர்பந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுதி அரேபியாவுடைய மன்னர் வந்து அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. அதையும் பார்த்தோம். அதுக்காக அவங்களும் வந்து இறங்கலை. இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா எகிரி பாகிஸ்தான் அடிக்கும் போதெல்லாம் மிதிக்கும் போதெல்லாம் வரல. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பாகிஸ்தான் ப்ளஸ் சவுதி அரேபியா ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் ஈரான் வார் ஸ்டார்ட் ஆகி இந்த செகண்ட் ஆஃப் வார் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ சவுதியை வந்து ஈரான் அடித்தாங்க. அப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க? வேடிக்கை மட்டும் தான் பார்த்தாங்க. அதுவும் இல்லாமல் ஏமன் ஹவுதிஸ் எங்கே அடித்தாங்க? சவுதி அடித்தாங்க. இப்பயும் தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்குது. இவங்க அந்த ஒப்பந்தம் போட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் உடனே ஏமன் ஹவுதிஸ் நஜ்ரா பகுதியை அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுதி பகுதியும் தாக்கல் செய்கிறாங்க. சவுதி கப்பலை தாக்கல் செய்கிறாங்க. இன்றைக்கும் ஒரு கப்பலை, சவுதியினுடைய கப்பலை தாக்குதல் செஞ்சுருக்காங்க இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம். இதை எதிர்த்து பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க? ஒன்றும் செய்யலை, வேடிக்கை தான் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் குவைத்து கூடயும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க பாகிஸ்தான், அதாவது டிஃபென்ஸ் ஒப்பந்தம். இந்த அதாவது இராணுவ கூட்டு, அதாவது மற்ற யார் தாக்குதல் செஞ்சாலும் குவைத்துக்கு எதிராக யார் செஞ்சாலும் குவைத்து கூட இணைந்து தாக்கல் செய்வோம் அப்படின்னு தான் இந்த ஒப்பந்தத்துடைய சாராம்சம். அப்படி இருக்கும் பட்சத்துலையும் குவைத்தையும் ஈரான் என்ன பண்ணியிருந்தாங்க? அடின்னு அடித்தாங்க. இப்போ கடுமையான தாக்குதல்கள் குவைத்தை பண்ணாங்க. அதுக்காக டைரெக்டாக வந்து பாகிஸ்தான் இறங்கினாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா கிடையாது, வேடிக்கை தான் பார்த்தாங்களே தவிர அவங்களுக்கான ஒரு சில ஆலோசனைகள் பண்ணியிருந்தாங்களே தவிர மற்றபடி இராணுவ நடவடிக்கைகளை ஈரானுக்கு எதிராக இறங்கலை. அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் நேற்று இந்த ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் துருக்கி ஃபாரின் மினிஸ்டர் ஒரு இது ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இப்போ நாங்கள் போடப்பட்ட ஒப்பந்தம் வந்து எந்த நாட்டையும் அதாவது கார்னர் பண்ணுற மாதிரியான ஒரு ஒப்பந்தம் கிடையாது. அதாவது எந்த நாட்டின் மேலும் நாங்கள் தாக்குதல் செய்யும் நோக்கத்தோட இதை நாங்கள் போடலை அப்படின்னு சொல்கிறார். எந்த நாட்டையும் வந்து டார்கெட் பண்ணி இதை போடலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க மறைமுகமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இது வந்து சவுதிக்காக நாங்கள் இறங்கி ஃபைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தம் கிடையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் தான். அதாவது ஈரானுக்கு எதிராக உடனடியாக நாங்கள் இறங்கி சண்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் கிடையாது. அதே வந்து பாகிஸ்தான் இந்தியா போர் நடந்துச்சு அப்படின்னாக்கா, பாகிஸ்தானை எதிர்த்து இந்தியா அடிக்குது அப்படின்னாக்கா உடனடியாக நாங்கள் வந்து அதில் இறங்கி சண்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை கிடையாது. அதுக்காக வேண்டி ஆனால் வந்து டிஃபெண்ட், அதாவது அவங்களுடைய ஆயுதங்களை கொடுத்து உதவுவாங்க. ஆயுதங்கள், ட்ரோன், அந்த மாதிரி ஆயுதங்கள், தளவாடங்கள் இதையெல்லாம் கொடுத்து உதவுறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎம்எஃப் படைகள் இடையில பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சவுதி வந்து அமெரிக்காவோட சேர்ந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க இல்லையா, அதுக்கு எதிர் தாக்குதலாக ஒரு தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈராக்கிய கவர்மெண்ட்டுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுத்துருந்தாங்க. அந்த செப்டம்பர்
10ஆம் தேதி வரலாம், அதாவது 9ஆம் தேதி வரலாம் உங்களுக்கு டைமு. சவுதிக்கு எதிராக நீங்கள் ராணுவ நடவடிக்கை எடுக்கல அப்படின்னாக்கா நாங்கள் சவுதி மேலே அந்த பழிவாங்குதலை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாளையோட அந்த கெடு முடியுது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு பிஎம்எஃப் படை திரும்பவும் அந்த ஈராக்கிய கவர்மெண்ட்டுக்கும் சவுதிக்கும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இது நாளையோட முடியுது, நாங்கள் அதுக்கான அதாவது தாக்குதலுக்கான உத்திகளை தயார்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக ஈராக் அரசாங்கம் அரியல் செய்தி இது மாதிரி செய்யக்கூடாது, எங்களை மீறி நீங்கள் அவங்க மேலே தாக்கல் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது கிடையாது. அதுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. மேலும் இந்த ஒப்பந்தம்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த தாக்குதல்கள் நடத்துறதுக்கான அவங்க முயற்சிகளை ஈடுபட்டு வராங்க பிஎம்எஃப், அதாவது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள். அது மட்டும் இல்லாமல் ஏமன் ஹவுதிஸும் இப்போ வந்து தரைவழி தாக்குதல்களில் மிக கடுமையாக ஈடுபட்டு இருக்கும்போது தரைவழி தாக்குதல் ஏற்கனவே நேற்று பார்த்தோம். அவங்களுடைய கட்டளை மையங்களில் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அந்த இதில் தாக்கல் செஞ்சதில் போர் பயிற்சியில் ஈடுபடும் போது அதில் சவுதியினுடைய அதிகாரிகளும் இருந்ததாக கூறப்படுறாங்க. இன்னைக்கு அதற்கு எதிராக வந்து அதாவது சவுதியினுடைய கூட்டுப்படைகள் எல்லாம் இணைஞ்சு ஏமன் ஹவுதிஸ் மேலே தாக்குதல் தொடுக்கிறாங்க. அவங்களும் பதில் தாக்குதல்களை மிக கடுமையாக செஞ்சுட்டு வராங்க. 2 பேருக்கும் வந்து தரைச்சண்டை, அதாவது துப்பாக்கி சண்டைகள் மிக கடுமையாக போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களா, இந்த மஞ்சள் டாட் போட்டிருக்கிறதெல்லாம் ஏமன் ஹவுதிஸ் உள்ள வந்து அவங்களை அடிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களும் திருப்பி தாக்கல் செஞ்சுட்டு வராங்க. அந்த பகுதிகளில் சண்டைகள் அதிகமாக போயிட்டு இருக்கு. சவுதி இப்போ வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய போடப்பட்டிருந்த ஒப்பந்தத்திலேயே அவங்க வேடிக்கை தான் பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் ஏமன் ஹவுதிஸ் இன்னொரு இதுவாக எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இதில் வந்து இப்போ சவுதி கூட்டுப்படைகளும் சவுதியினுடைய பேக்கர் ஃபோர்ஸும் ஏமன் ஹவுதிஸும் சண்டை போட்டு இருக்கும்போது திடீர்னு சவுதி உள்ள வந்து வான்வழி தாக்கல் செய்வாங்க இவங்களை பின்வாங்க வைக்கிறதுக்காக வேண்டி. அவ்வாறு செஞ்சாங்க அப்படின்னாக்கா திரும்பவும் சவுதியினுடைய எண்ணெய் வலைகள் திரும்பவும் பற்றி எரியும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இலக்கில் வந்து அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சவுதி கப்பல்கள் மட்டும்தான் தாக்கல் செய்கிறோம், அடுத்து யார் எங்கள் மீது எதிராக திரும்பினாலும் அவங்களுடைய கப்பல்கள் எல்லாத்தையுமே வந்து ஒட்டுமொத்தமாக அந்த செங்கடலை நாங்கள் முடிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதையும் வருங்காலங்களில் பொறுத்திருந்து பார்ப்போம். அதை இப்போ இந்த டிஃபென்ஸ் சம்மந்தமாக போட்டுருந்தாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கும்போது இப்போ ஈரானுக்கு எதிராக அவங்க இந்த காரியங்களில் ஈடுபட மாட்டாங்க. இப்போ ஈரான் வந்து இப்போ ஏன் சவுதி இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த போர் வந்து 2ஆம் கட்டமாக விரிவடையும் போது மிக கடுமையான தாக்குதல்களை சவுதி மேல நடத்துவாங்க. கண்டிப்பா நடத்தாமலாம் இருக்க மாட்டாங்க, இதுக்கப்புறமும் நடத்துவாங்க. கண்டிப்பா பார்க்க தான் போறோம். அது வந்து துருக்கி தடுக்குமா? வாய்ப்பு இல்லை. பாகிஸ்தான் தடுக்குமா? வாய்ப்பு இல்லை. நீங்க வேணா பாருங்க, வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கான ஹெல்ப்புகளை உதவியாக செய்வாங்களே தவிர நேரடியாக இறங்கி ஈரானுக்கு எதிராக நிற்க மாட்டாங்க யாரும். ஏன்னா துருக்கி வந்து இஸ்ரேல் கூட ஒரு முருகல் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஈரான் வந்து இஸ்ரேல் வந்து டைரக்டா அடிக்கிற ஒரே நாடு. அப்படி இருக்கும்போது ஈரானுக்கு எதிராக துருக்கி வந்து நிற்கும் அப்படின்னாக்கா எதிராக கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை, அது வராது. அவங்களுக்கும் ஈரானுக்கும் மிக நல்ல ஒப்பந்தம் இருக்கு, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அதனால இவங்கெல்லாம் வந்து ஈரானுக்கு எதிராக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி தான். அப்படி அவங்க கோவம் வந்து அப்படியே பண்ணிட்டாலும், ஒருவேளை டுஷ் பண்ணி விட்டு பண்ணிட்டாலும் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அதாவது இவங்கெல்லாம் வந்து இந்த ஒப்பந்தத்தை போட்டு இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுவாங்களா? இப்போ துருக்கி இருக்கு, பாகிஸ்தான் இருக்கு. இப்போ சவுதியை வந்து சவுதி வந்து இஸ்ரேல் அடிக்கிறாங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து இஸ்ரேல் அடிச்சிருமா? அதே மாதிரி துருக்கி வந்து இஸ்ரேல் அடிச்சிருவாங்களா, இல்லை அமெரிக்கா தான் விட்டுருவாங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வியா இருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவே சமயத்தில் அதாவது கத்தார் கிட்ட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. கத்தாரை வந்து இஸ்ரேல் அடிச்சாங்க. அப்போ அமெரிக்கா என்ன செஞ்சாங்க? வேடிக்கை தான் பார்த்தாங்க. யாரும் என்ன பண்ணாங்க? எல்லாம் வேடிக்கை தான் பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக துருக்கியும் சரி பாகிஸ்தானும் சரி செயல்பட முடியுமா? நோ சான்ஸ். அதை தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கா வந்து ஏற்கனவே இவங்களுடைய போர்வையில் இவங்க தான் முழுக்க இந்த ஒப்பந்தத்தை போட்டுட்டு ராணுவ பேஸ் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து பாகிஸ்தான் மட்டும் யாரு? அமெரிக்காவுடைய அடிமை தான். ஆட்சி முன்னேறி யாரு? அதாவது ராணுவ தளபதி வந்து அமெரிக்கா சொன்னால் கேட்டுப்பாரு. அதே மாதிரி துருக்கி பார்த்தீங்கன்னா நேட்டோவில் 1 ஆஃப் த மெம்பர். அதுவும் இல்லாமல் அமெரிக்கா சொன்னால் அவங்களும் கேட்டு தான் ஆகணும். அவங்க கிழிச்சு கோட்டை விட்டு அவர் ஏட்டோக்கன் தாண்ட மாட்டார். அப்படி இருக்கும்போது அதாவது அமெரிக்காங்கிற பேர் இல்லாமல் இப்போ பாகிஸ்தான் ப்ளஸ் துருக்கி அப்படிங்கிற பேரில் இப்போ எதில் சவுதிக்குள்ள கிளம்புறாங்க ராணுவ பேச போட்டு. அப்படிதான் நம்ம டிஃபரெண்ட் ஐடியா இது பண்ணணும். வருங்காலங்களில் அதையும் பொறுத்து இருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க போட்ட அந்த ஒப்பந்தத்தை அடுத்த உடனே ஈரானுடைய அதாவது இப்ராஹிம் ரசாய் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, நீங்க போட்டிருக்க இந்த காகித ஒப்பந்தத்தால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது. இதனால நீங்க வந்து அமெரிக்காவில் போட்டிருந்தீங்க, உங்களுக்கு இதனால என்ன பிரயோஜனம் கிடைச்சிச்சு? உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? அதனால ஒரு பயணமும் உங்களுக்கு அடையலை. அதனால அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வெற்று காகித ஒப்பந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மண்டல திட்டம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களை நம்பி நீங்க பாதுகாப்புக்காக வேண்டி அடுத்தவங்களை ஏன் நம்பி இருக்கீங்க? உங்களை நம்பி உங்கள்கிட்ட ராணுவம் இல்லையா, உங்கள்கிட்ட இல்லையா பொருளாதாரம் இல்லையா? அதையெல்லாம் வச்சு உங்கள் ராணுவத்தை பலப்படுத்தி உங்களை நீங்களே பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான கொள்கைகளை மாற்றி அமைச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலிபாபா அவர்கள் பார்லிமெண்ட் ஸ்பீக்கர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஈரானுடைய பார்லிமெண்ட்ல ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றிருக்காங்க. என்ன தீர்மானம் அப்படின்னாக்கா, அதாவது இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல இப்போ இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு கட்டத்தில் முடிகிற சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்றாங்க. இருந்தாலும் ஈரானுக்கு சாதகமான சுச்சுவேஷன்ல தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அதில் வந்து தடை வச்சிருக்காங்க இல்லையா? அப்படி தடை வச்சிருக்கும் போது அவங்க அந்த கப்பல்களை
அந்த இழப்பீடுகள்லாம் வழங்கினா மட்டும்தான் அதில் வரணும் அப்படின்னும், மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுக்கு எதிராக செயல்பட்ட அனைத்து நாடுகளையும் அங்கே அந்த கப்பல்கள் வராத தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய பார்லிமெண்ட்ல இன்னைக்கு ஒரு மசோதா நிறைவேற்றிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஓமன் கிட்டையும் விடக்கூடாது, யாருக்கிட்டையும் விடக்கூடாது, நீங்களே ஈரானே அதை வந்து டேக் ஓவர் பண்ணி ஒட்டுமொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ண எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதில் ஒப்புதல் கொடுக்கல மசோதா நிறைவேற்றிருக்காங்க. இதுக்கான ஒப்புதல் வந்து யார் கொடுக்கணும்னாக்கா முஸ்தபா அல் கமல் உச்சத்தலைவர் ஒரு ஒப்புதல் கொடுத்துட்டாரு அப்படின்னாக்கா அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் தூக்கி போட்டு இவங்க நேரடியாக செயல்பாடுகளை ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல பழைய மாதிரி இறங்கிடுவாங்க, ஒட்டுமொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பழைய மாதிரி வசூல் பண்றதை ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அந்த ஒப்புதலுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களா பார்லிமெண்ட்ல. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு மீறி அந்த ஓமன் வலை பகுதியை பயன்படுத்தக்கூடிய அந்த கப்பல்களை உடனடியாக கைப்பற்றி அதை வந்து ஈரான் கோர்ட்ல ஒப்படைக்கணும், அவங்களுக்கு 70% அபராதமும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்க. இதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதாவது இந்தியாவினுடைய டிஃபென்ஸுக்காக வேண்டி பிரான்சினுடைய ரஃபேல் நிறுவனத்திடம் 114 போர் விமானங்கள் வாங்குறதுக்கு 3.25 lakh crores அதை வந்து டீல் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 94 ஃபைட்டர் ஜெட்ஸ், அதாவது 114 ஃபைட்டர் ஜெட்ஸ் வருவதில் அதில் பார்த்தீங்கன்னா 94 ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து உதிரி பாகங்கள் மற்றும் அதை தாக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே தயாரித்து அதை வந்து பொருத்தக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. அது முழுக்க இந்தியாவிலேயே தயாரித்து இந்தியாவிலேயே செய்யக்கூடிய அளவுக்கான ஒப்பந்தம். இது மிகப்பெரிய ஒரு டீல், அது பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு செயல். அடுத்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து அஸ்ட்ரா ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து சேட்டலைட் விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து இன்ஜின்கள்லாம் வெளியில தான் வாங்கி பொருத்திட்டு இருப்பாங்க. அது மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த இன்ஜினியும் நம்ம இந்தியாவிலேயே உற்பத்தி செஞ்சு அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. அதுவும் பாராட்டக்கூடிய ஒரு செயலாக இருக்குது, வரவேற்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதாவது ஏமன் ஹவுதிஸ் இன்னைக்கும் தாக்குதல் செஞ்சுட்டு தான் இருக்க மாரிபாண்டு ஹதர்மத் பகுதிகளில் தாக்குதல் போயிட்டு தான் இருக்கு. அந்த தாக்குதல் கொஞ்சம் கூட நிறுத்தலை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதாவது டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா அதாவது ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துருச்சு அப்படின்னாக்கா இட்டாலிக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அந்த இதில் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து எதிர்வினையாற்றும் விதத்தில் இட்டாலியினுடைய அதிபர் என்ன சொல்லியிருக்காங்க, ஜார்ஜியா மெலோனி அவர்கள், அதாவது உலகின் முதலாக சட்டவிரோதமாகவும் அதாவது சர்வதேச விதிகளுக்கு மாறாகவும் பயன்படுத்திய ஒரே நாடு அமெரிக்கா தான், அவங்கள்ட்ட தான் இருக்கக்கூடாது, அவங்கள்ட்ட தான் கலையணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஊடக சந்திப்பில் சொல்லிட்டு போயிருக்காங்க. வர இவர் அதே மாதிரி சொல்லிட்டு வராரு. அதுக்கான எதிர்ப்பு மிகவும் நிறைய வந்துகிட்டு தான் இருக்கு. ஏற்கனவே ஜிஜிங் சொல்லிட்டாரு, அதே மாதிரி ஈரான் அதிபர்களும் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இட்டாலி அதிபரும் ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்து இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காரு. இது மாதிரி ஒன்றுனா அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பாடுகள் நிறைய வந்துகிட்டு தான் இருக்கு. அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த காணொலியில் அடுத்தடுத்த சம்பவங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மேலும் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி.